அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே மிக முக்கியமான ஒரு நாளில் இருக்கோம். அதாவது வருடத்தினுடைய கடைசி நாளில் இருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து செய்யப்பட வேண்டிய அமல்கள் இருக்குது. அதில் இன்றைக்கு மிக முக்கியமாக நம்ம எல்லோருமே செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்கள் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. நாளை புத்தாண்டில் உங்களோட தலையெழுத்தே மாறும். இது மிக மிக அவசரமான ஒரு பதிவு. உங்களால் எந்த அளவு அதிகமாக ஷேர் பண்ண முடியுதோ அந்த அளவு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம இந்த அமலை செய்யறதுக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு குவியக்கூடியதாக இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். யார் இதை 3 முறை ஓதுனாரோ அவரை பார்த்து ஷைத்தான் சொல்வான், நான் அவனை கெடுக்க ஆண்டு முழுவதும் சிரமப்பட்டேன், அவனோ ஒரு நிமிடத்தில் என் செயலை நாசமாக்கிவிட்டான் என்பதாக. வருடத்தினுடைய கடைசி தினத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக இஸ்திகஃபார் செய்யணும். இஸ்திகஃபாரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவானாம். வருஷம் பூரா இவனை நான் கெடுத்தேனே, ஆனால் ஒரே நாளில் என்னோட செயலை எல்லாம் என்னோட யோசனையெல்லாம் இவன் கெடுத்துட்டானே அப்படின்னு நஷ்டவாளியாக உட்காந்துருப்பானாம். அதோட இந்த இஸ்திகஃபாரை நம்ம இன்றைக்கு ஓதிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம இரவில் அன்றைய தினம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கணும். அதே போல தான் வருடத்தின் கடைசி தினமான இன்றும் இந்த வருடம் முழுவதும் நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சுக்கோ யா ரப்பே அப்படின்னு நம்ம கட்டாயம் கேட்கணும். அப்போ இந்த வருஷம் பூரா நம்ம செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தால் கூட இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒரு சில நிமிடங்கள்ல அல்லாஹ்தாலா நம்முடைய வருடத்தின் மொத்த பாவங்களை கூட மன்னிக்கலாம். இன்னும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்தாலா இரவில் எதிர்பார்ப்பானா, என்னுடைய அடியான் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வர்றானான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அல்லாஹ்தாலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பானா. அதே போல தான் வருடத்தினுடைய இந்த கடைசி தினமான இந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மிக மிக சந்தோஷப்படுவான். என்னுடைய அடியான் இந்த வருடத்தினுடைய கடைசி தினத்திலேயாவது என்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு வந்துட்டான், அவனுடைய துவாவை நம்ம கபூலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நமக்கு கபூலாக்குவான். எனவே இன்றைய தினம் உங்களால் எந்த அளவு அதிகப்படியாக இஸ்திக்பார் ஓத முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு எந்த இஸ்திக்பார் தெரியுமோ அந்த இஸ்திக்பாரை ஓதுங்க. நான் இன்றைக்கு சிறப்பு மிகுந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒன்று சேர்த்த 6 விதமான இஸ்திக்பார்களை நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்லது ஓத முடியாதவங்க காதுலையாவது போட்டு கேளுங்க. கேட்டுட்டு மறக்காம ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க, அல்லாஹ்வே இந்த வருடம் முழுவதும் நான் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்துக்கொள் அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் தாலா உங்களோட பாவங்களை மன்னிச்சிருவான். இன்னும் பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு. அது மட்டும் கிடையாது, நம்மோட வாழ்க்கையே வளமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு முன்னேற்பாடு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவு இஸ்திக்பாரை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இஸ்திக்பாரை சொல்கிறவங்களுக்கு அல்லாஹ் தாலா நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறான். அதில் மிக முக்கியமானது உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன், அதற்கு பதிலாக நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நன்மையாக நான் மாற்றுறேன், அடுத்தது உங்களுடைய செல்வத்தில் நான் பரக்கத் செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே நான் பதில் தர்றேன்னு சொல்கிறான். இன்னும் இஸ்திக்பாரை செய்வதின் காரணமாக கபூரில் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னும் மறு உலக வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கும்போது நம்ம செஞ்ச பாவங்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்குறான். அந்த அனைத்து செயலையும் அல்லாஹ் நன்மையான விஷயமா மாற்றுறான். அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நம்ம எல்லோருமே அதிக அளவு இஸ்திக்பார் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஆண்டினுடைய கடைசி தினமான இந்த நேரத்தில் நம்ம இது போல் இஸ்திக்பாரை செய்கிறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இப்போ அந்த இஸ்திக்பார் என்ன அப்படிங்கிறத நான் ஓதி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து அருட்பாக்கியங்களையும் அதிகம் அதிகம் கொடுக்கட்டும்.
இப்போ அந்த இஸ்திக்ஃபார் என்ன அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். அஸ்தகுஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். அஸ்தகுஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹும் மகஃபிர்லி இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி அமில்து சூஅன் வலலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த. அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமுல் ஹலீமுல் அலீம் அல் கரீமுல் கஃபாருல் லித்துனூபில் அலீம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. இதில் சிறந்த 6 இஸ்திக்பார்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொன்றுமே மகத்தான அல்லாஹினுடைய திருப்பெயரை கொண்டது. இதில் சிறந்த திருக்குரானுடைய வசனங்களும் இருக்குது. இதை பீரியட்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக ஓதலாம். ஏன்னா நம்ம திக்ரினுடைய துவாவினுடைய கண்ணோட்டத்தில் நம்ம கட்டாயம் ஓதலாம். அதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. எனவே எல்லோருமே இந்த இஸ்திக்பாரை இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது பார்த்து ஒரு முறை ஓத முயற்சி பண்ணுங்கள். அதோடு எல்லா மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த நிமிடத்தில் மன்னிச்சிடணும்னு கேளுங்க. வரக்கூடிய வருடமானது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அனைவருக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஅ்மின்களுக்குமே அல்லாஹ் சிறப்பான ஒரு வருடமாக மாற்றட்டும். இந்த வருடத்தில் நாம் அனைவருமே கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.